ஊருக்குள்ள ஆடாத ஆட்டம் ஆடிட்டு இருந்த ஆட்டை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கடைசியா அப்படியே கூட்டிட்டு போயிட்டு காலை கட்டி வச்சு முட்டையை உடச்சி விட்டுருவாங்க. அதாவது இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, காயின், இந்த காயின், இந்த நாணயம் இருக்கு இல்லையா, காயின் அடிச்சிருவாங்கன்னு வைக்கல. அதுக்கப்புறம் அதால எதுவுமே செய்ய முடியாது. அது எதுவும் வேலை செய்யாதுன்னு வைங்க. அது இது வரைக்கும் ஆடின ஆட்டமெல்லாம் அடங்கிடும். அதுக்கப்புறம் அது வந்து ஓரமா உட்கார்ந்து இருக்கிற, ஒன்னத்துக்கும் பயன்படாம ஓரமா உட்கார்ந்து இருக்கிறது தான். இப்ப அதே மாதிரி ஒரு ஆளை அரசியல்ல கூட்டி போய் இனிமே நீ அரசியல்ல எதுவுமே பண்ணக்கூடாது, இந்த ஆட்டம்ல இத்தோட உனக்கு க்ளோஸ் அப்படின்னு சொல்லி ஆட்டுக்கு காயின் அடிக்கிற மாதிரி கதற அரசியல்ல அண்ணனுக்கு காயின் அடிச்சிருக்கிறார். இன்னும் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்தாரு அப்படின்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். பட் அவருக்கு கடைசியில இந்த வேலையை பார்த்து விட்டாங்க. அவருக்கு யார் இந்த வேலையை பார்த்து விட்டா? அண்ணனோட அந்த அரசியல் உயிர் நாடி இருக்கு இல்லையா, அதை அவங்க பிடிச்ச அமுக்கி இறுக்கி அதை வந்து க்ளோஸ் பண்ணது அந்த இறுதி நொடிகள்னு ஒன்று இருக்குல்ல, அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். பார்த்துருவோமா? பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம். இது மதியம் தர்பார். கோப்பு. தமிழ்நாடு அரசியல்ல கத்து காட்டிக்கிட்டு இருந்த மனுஷன் இப்ப டெத்து பெட்ல படுத்து கிடக்குறாப்புல. அண்ணாமலை அண்ணன் உண்மையில அவரு அங்க கர்நாடகால இருந்து வர்றப்ப அவர் எப்படி அவரை வரவேற்றாங்க தெரியுமா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமா வந்து ஆற வச்சாங்க. அதாவது கர்நாடகா சிங்கம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் இங்க பண்ண அரசியலை பார்த்து அதுல இம்ப்ரெஸ் ஆகி தமிழ்நாட்டில் பாஜகவுடைய காவல் தெய்வம், இன்னும் சொல்ல போனா அவரை சிஎம் கேண்டிடேட்ன்றதை விட பிஎம் கேண்டிடேட்னு சொல்லலாம். அதாவது இந்தியாவுக்கு அடுத்த பிரதமர் கிடைச்சிட்டாருன்ற ரேஞ்சுக்கு பேசுனாங்க. ஆனா கடைசியில பாருங்க, சிஎம் இல்ல, செக்யூரிட்டி ரேஞ்சுக்கு வாசல்லையே நிக்க வச்சுட்டாங்க. அண்ணன் உண்மையிலேயே ஆசைப்பட்டாரியா இந்த முறை எலெக்ஷன்ல கண்டிப்பா போட்டி போடணும்ட்டு? ஆனா அவருக்கு எவ்வளவு வேதனை இருந்திருந்தா, மனுஷன் எனக்கு இந்த தேர்தலில் போட்டி போட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி மேலிடத்துக்கு சொல்லியிருப்பார். ஆனா அண்ணன் எப்ப அந்த வார்த்தையை சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு அந்த டேர்னிங் பாயிண்ட் தெரியும். அதாவது ட்ரௌசரை இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருப்பார். இவைய பிடிச்சி உருவுற இதுக்கு மேல நம்மளால இழுத்து பிடிக்க முடியாது, விட்டா உருவிடுவாங்க, மொத்தமா போயிட நாம இதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது? எப்பயுமே அதுதான் அவரோட அந்த ட்ரம்ப் கார்டு. அதாவது நான் போட்டி போடல அப்படின்னு சொல்லி அங்கே போயிடுவார். இப்போ அந்த போட்டி போடல அப்படின்னா அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க? போச்சு ஒரு நல்ல கேண்டிடேட், ஆக்சுவலி நல்ல கேண்டிடேட், அதுல மாற்றமே கிடையாது. அவர் பாஜகவுடைய ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட். ஆனா அவரு அந்த ஸ்ட்ராங் கேண்டிடேட்ல மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தா போதுமா? எந்த கேண்டிடேட் என்ன கேட்கிறானோ அதை ஸ்ட்ராங்கா நீ கேட்க வேண்டாமா? நான் ஒன்ட்டு அப்படி என்ன கேட்டேன்? ஒன்னே ஒன்று, எப்படியாச்சும் இதை பேசி எனக்கு வாங்கி கொடுங்கயான்னு தானே கேட்டேன். அத்தனையும் நான் ஒன்றை மட்டுமா டார்கெட் பண்ணி கேட்டேன். இதுல ஏதாவது ஒண்ணு, சிங்காநல்லூர், சூலூர், கவுண்டம்பாளையம், ஆனா பல்லடா, பழனி, ஒண்ணு கூடவான சரமாட்டி எனக்கு. நான் கேட்டது எதுவுமே வாங்கி கொடுக்க முடியலன்னா அப்பெல்லாம் நீங்களாம் என்னத்தான் பங்கு தொகுதி பேச்சுவார்த்தை நடத்துனீங்க? அதனால பர்சனலா என்ன டார்கெட் பண்ணியிருக்காரு. இல்லை, ஆனா அதுவும் ஒரு விதத்துல எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? தற்கொலை தவளை, அறிவில்லாத தலைவன், இவரெல்லாம் ஒரு தலைவன், ஊழல்வாதி, எவ்வளவு பேசியிருப்போம். நம்ம ஆப்போசிட்ல மட்டும் அடிச்சான், நம்ம கூடவே இருக்கிறவரையும் சேர்த்து தானே அடிச்சான். கோத்து விட்டோம்ல 4 கோடி. அதுக்கப்புறம் தொகுதி பொறுப்பாளரை போட்டு விட்டப்ப இவர் சொல்லியெல்லாம் நான் கேட்கணுமா? இவர் தலைவர்னா உங்களுக்கு தான், எனக்கு தலைவர்லாம் கிடையாது. என் ரேஞ்ச் என்ன, இவர் பேசி நான் இவர் சொல்லி நான் அதை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி அப்படி தொகுதி பொறுப்பாளர்லேருந்து விலகுறேன்னு சொன்ன மனுஷனை மறுபடியும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த தொகுதி பொறுப்பாளர் வேலையை மறுபடியும் செய்ய வச்சாப்புல. பார்த்தீங்களா? அந்த இதெல்லாம் அடங்கலை, யாருக்கும் ஆத்திரம் இல்லை, எல்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஆனா அவரு குறிப்பா சரி ரைட்டு நான் பண்றதுக்கு எனக்கு இதுல ஏதாச்சும் ஒன்று நீங்க தயவு செஞ்சு செய்யணும் அப்படின்னு சொன்னதுதான். அதுல குறைஞ்சபட்சம் கரூர்லையாவது வாங்கி கொடுங்கய்யா. ஏன்னா ஒண்ணு என் வீட்டுக்கு போகணும், இல்லை என் மாமனார் வீட்டுக்கு போகணும், சம்பந்தமே இல்லாம எங்கேயோ ஒரு தூரத்துல இருக்க ஒரு இடத்துல கொண்டு போய் இங்க தள்ளணும்னு நினைக்க. எந்த இடத்துல நின்னாலும் நீங்க தானே நிக்க போறீங்கன்னு நீங்க சொல்லலாம்.
ஆனா நான் ஒர்க் பண்ண இடம்னு ஒண்ணு இருக்குல்ல, அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது. சுத்தி சுத்தி எதுக்காக கோயம்புத்தூர்ல வாடகைக்கு வீடு எடுத்து தங்கினாப்புல. அங்க அண்ணனுக்கு வீடு அங்கேயே மாமனார் வீடு இருக்கு, இங்க கரூர்ல அவர் வீடு இருக்கு. இருந்தாலும் ஏன் வாடகைக்கு வீடு எடுத்து தனியா தங்கினார்? ஏன்னா அண்ணனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட். கண்டிப்பா நாம இந்த இடத்துல நமக்காக பேசி வாங்கி கொடுத்துருவாங்க. நம்ம ஒரு தவிர்க்க முடியாத தலைவர் தமிழ்நாட்டுல அது உள்ளது. அவருக்குன்னு ஒரு கூட்டம், பாஜகவுக்குள்ளேயே அவருக்குன்னு பர்சனலா ஒரு கூட்டம் ஒண்ணு இருக்குது. அவரை வந்து பயங்கரமா குளோரிஃபை பண்ற கூட்டமும் ஒண்ணு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பா நம்மளை வந்து அவ்வளவு இதுவாலாம் வந்து விட்டுற மாட்டாங்க. அப்படியே நம்ம கட்சி, ஆனா கட்சியும் எவ்வளவோ கெஞ்சி எல்லாம் பார்த்துருக்கு. ஆனா அதுக்கு அந்த வருஷம் அவர் சீட்டு போட்ட எடுத்ததுல என்ன பண்ணிருக்காருன்னா, அண்ணன் சொன்ன சீட்டை தவிர அந்த பழனிசாமி அந்த பஞ்சவர்ண கிளி மற்ற எல்லா சீட்டையும் எடுத்து போட்டிருக்கு. ஏங்க அப்படி பண்றீங்கன்னு கேட்டா, யாருக்கு வேணாலும் எதை வேணாலும் நான் செய்வேன். ஆனா அண்ணாமலைக்குன்னு யாராச்சும் வந்து நின்னீங்க அப்படின்னா நான் அண்ணாமலையத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து வழக்கமெல்லாம் கொடுத்துருக்காப்புல. அண்ணாமலை அண்ணைய கோயம்புத்தூர்ல அவ்வளவு இதுவா போட்டார், அவ்வளவு போக்கஸ்டா ஏன் அதை கேட்டாரு? நாடாளுமன்றத்தில் அவருக்கு கிடைச்ச சப்போர்ட். அதாவது நாடாளுமன்றத்தில் கோவை தொகுதியில் போட்டி போட்டப்போ அங்கே கணபதி ராஜ்குமார் அண்ணன் கிட்டத்தட்ட 5,68,000 வாக்குகள். எப்பயுமே கோவை வந்து அந்த கொங்கு பகுதி வந்து அதிமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இப்பயுமே சிட்டிங் எம்எல்ஏ அந்த கோயம்புத்தூர்ல 10க்கு 10 அவங்க தான் வச்சுக்கிறாங்க. அதான் ஒண்ணு வந்து கூட்டணி தொகுதி அந்த கோவை தெற்கு மட்டும் அவங்களுக்கு, மற்ற 9மே வந்து அவங்க தான் வச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட இடத்துல அதிமுகவை 2வதா பின்னாடி தள்ளி, அதை 3வதா பின்னாடி தள்ளி அண்ணன் 2வதா போயிட்டு அங்கனுக்குள்ள உட்கார்ந்து வந்தார். அதாவது கிட்டத்தட்ட 4.5 லட்சம் வாக்குகள் போட்டி போட்ட அதிமுக சிங்க ராமச்சந்திரன் கிட்டத்தட்ட 2,36,000 வாக்குகள் தான் வாங்கியிருக்காப்புல. ஸோ இதை கால்குலேட் பண்ணி தான் எப்படி இவங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒன்று நின்னோம்னா, ஏன்னா அப்ப நின்னப்ப நம்ம வந்து தனித்தனியா நின்னோம், அதிமுக தனி பாஜக தனி. இப்போ அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து நிக்கிறப்ப ஸோ இந்த கேண்டிடேட்டை உள்ளுக்குள்ள கொண்டு போனோம். அதாவது அண்ணன் நினைச்சது நம்மள கேண்டிடேட்டா உள்ளுக்குள்ள இந்த இடங்கள்ல நிக்க வச்சா ஷியோரா நாம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா அண்ணன் எப்படியாச்சும் வந்து இந்த எலெக்ஷன்ல தேர்தலில் போட்டி போட்டு ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு உள்ள போய் கட்டாட்டம் போடணும் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருந்தாப்புல. ஏன்னா அவரோட கட்ட நேரம் நம்ம ஊர்ல எம்எல்சி அப்படின்ற ஒரு வேலையே கிடையாது. ஒருவேளை எம்எல்சி இருந்திருந்தாலாவது என்ன பண்ணிருக்கலாம், ஏதாச்சும் ப்ராடு பண்ணி ஃபோர்ஜரி பண்ணி ஏதாச்சும் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி உள்ள பூந்துருக்கலாம். பட் அதுக்கான வழியில ஜெயிச்சு தான் போகணுன்ற விதி. ஜெயிச்சு எப்படி தெரிய மாட்டேங்குது. போன முறை அவ்வளவு போராடியும் அவரால் வந்து உள்ளுக்குள்ள நுழைய முடியல அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா. ஸோ அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா, லெஸ் காம்படிஷன் மோர் அட்வான்டேஜ் எங்க இருக்குன்னு பார்த்து அந்த தொகுதிகளை அவர் கேட்டுக்காரு. அதுக்கு கொடுக்க முடியாதுன்னு மூஞ்சியில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கு பழனிசாமி ஐயா மட்டும் காரணம் கிடையாது, அதுக்கு இன்னொன்னு இருக்கு. தமிழ்நாட்டில் எந்த பெல்ட் நம்மளை வந்து இருக்குனாலும் நமக்கு வந்து சேஃப்டியா இருக்கிற ஒரு சேஃப்டி பெல்ட் கொங்கு பெல்ட் அப்படின்னு சொல்லி ஐயா பழனிசாமி சரி அதிமுக ஸ்ட்ராங்கா நம்புது. ஒருவேளை ஏன்னா இப்ப அவன் என்ன கேட்டான்னா, குறைஞ்சபட்சம் சென்னையில 2, கோவையில 2, கோவையில 3 கொடுத்தா கூட எங்களுக்கு நோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் பேசியிருக்காங்க. ஏன்னா அண்ணாமலை அண்ணனுக்கு ஒரு கமிட்மெண்ட். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் சில பேர் நம்ம கூட நமக்காக வேலை பார்க்குறாங்க, அது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு நாம ஏதாவது செய்யணுமே அப்படின்றதுக்காக சேர்த்தாப்புல செய்ய சொல்லியிருக்காங்க. அவங்க செஞ்சுட்டா ஒருவேளை கோயம்புத்தூர்ல நம்ம ஏதாச்சும் லூசு விட்டோம், இல்ல இவர் போயிட்டு ஏதாச்சும் ஜெயிச்சுட்டார், கண்டிப்பா ஜெயிப்பாருன்றது தெரியும், கண்டிப்பா தெரியும். கோயம்புத்தூர்ல அண்ணாமலை அண்ணன் ஒருவேளை இந்த தொகுதிகளில் சிங்கநல்லூர், கவுண்டம்பாளையம், சூலூர் இங்கெல்லாம் நின்னார். குறைஞ்சபட்சம் மினிமம் பல்லடம், திருப்பூருக்கு உள்ள வரும், பல்லடத்துல நின்னாலும் கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய, ஸ்கோப் ஜாஸ்தி. பட் ஆனா அதை பண்ணிட்டு உள்ள வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மள உள்ள விட்டுவாங்களா? ஒரு தொகுதியை ஜெயிச்சுட்டு மொத்த கொங்குமே எங்களது தான் பாக்க. இது நமக்கு தேவையா? இது ஃபியூச்சர்ல அவங்க இன்னும் ஸ்ட்ராங் ஃபூட்டா அதிமுக கோட்டையா இருக்கிறது. மேபி அது அப்படியே எப்படி கட்சியை இப்ப கவர் பண்ணாங்களோ அந்த மாதிரி அந்த தொகுதியையும் கவர் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்கள ஒண்ணுமே நம்மளால பேச முடியாது, உள்ளுக்குள்ள அவங்களோட சண்டை போட முடியாது. ஒரு முறை தெரியாதனமா அவங்கள நம்ம உள்ள விட்டுட்டோம். உள்ள விட்டதுக்கு
நம்மளை ஒட்டு மொத்தமா இருக்கிற நெட்டையெல்லாம் கழட்டி விட்டு கொடன்னு ஆட விட்டாங்க. இந்த தப்பை நம்ம செஞ்சுட்டோம். அதுக்கப்புறம் கொங்கு நமக்கு இல்லை, அவ்வளவுதான். அதை அடக்கம் பண்ணிட்டு போயிட வேண்டியதுதான். அதிமுக வேற எங்கேயாச்சும் போயிட்டு கோட்டையை மறுபடியும் உருவாக்கணும், முடியுமா? அதனால அதை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவும் சேர்ந்தாப்புல. அதான் பர்சனலாகவும் பண்ணியாச்சு, அதே நேரத்தில் ப்ரொஃபஷனலாகவும் சேவ் பண்ணியாச்சு. அதனால இதுக்கு வேண்டாம் அப்படின்ற. அதனால தான் அண்ணாமலை எனக்கு இங்கே விருப்பம் இல்லை, தலைமை சொன்னா போடுவேன். ஆனால் சில பேர் சொல்லலாம், ஏப்பா ஏன் வேற எந்த, உங்களுக்கு தான் தமிழ்நாடு பூரா ஆதரவு இருக்கு, நீங்க அதை பண்ண வேண்டியதானே. தமிழ்நாடு பூரா அவருக்கு ஆதரவு இருக்கு, ஆனா இங்க இருக்கிற மாதிரி இருக்கா? இங்க அவர் தமிழ்நாடு பூரா அவர் எல்லா தொகுதியிலையும் ஒர்க் பண்ணியிருக்காரு, இங்க ஒர்க் பண்ண மாதிரி. இனிமேலும் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு பில்டு பண்ணி அதுக்கப்புறம் பாதுகாத்துறதெல்லாம் சாத்தியமா சார்? அதுக்கிட்ட அவன் ஒட்டுமொத்தம் அவர் கட்டி எழுப்புறதுக்குள்ள தட்டி தரமட்டம் ஆக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் இருந்திருக்கு. பார்ப்போம் அண்ணாமலை அவரோட பலம் என்ன அப்படின்றது, அதான் ஐயா பழனிசாமியோட பலம் என்ன அப்படின்றத அவர் நல்லாவே காமிச்சிட்டாரு. மேபி அண்ணாமலை அதுக்கான வேலைகளில் இறங்கலாம். அவருக்கு பதிலுக்கு மீறி தன்னோட சத்து என்ன, நீ என்ன பண்ணினாலும் நான் மறுபடியும் எரிமலை மாதிரி குமுறி எந்திரிச்சு வருவேண்டா அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம். பார்ப்போம் என்ன நடக்குது. நன்றி.